சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் செப்டம்பர் 13. முதலில் எந்த சிந்தனை வேண்டும்? என் ஆத்மாவில் படிந்துள்ள கரையை எவ்வாறு நீக்குவது என்ற சிந்தனை. ஆத்மா இப்போதுதான் எதை அறிந்திருக்கிறது? நான் வசிக்கும் இருக்கும் இடம் எது? என் தந்தை யார் என்பதை. சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் எனில் எதை புரிய வைக்க வேண்டும்? முதலில் தபால் தலை சிவனுக்கு வெளியிட வேண்டும். ஏனெனில் அவர் ஒருவரே சத்கதி வழங்கும் வள்ளல் என்பதால். பாரதவாசிகள் ஏன் இவ்வளவு தவறுகள் செய்கிறார்கள்? சிவனை அறிந்து கொள்ளாததால். ஈஸ்வரன் தன்னுடைய கருணையை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்? ஞானம் கூறுவதின் மூலம். யோகிக்கும் ராஜயோகிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? யோகி அமைதியாக அமர்ந்து தவம் செய்தாலும் சிவனை அறியவில்லை. ராஜயோகிகள் சிவனை நினைத்து முக்தி ஜீவன் முக்திக்கு சென்று விடுகிறார்கள். கர்மாதீத நிலை ஏற்படாததால் கர்ம சம்பந்தங்கள் மீது மனம் ஈர்க்கப்படுகிறது. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? வெற்றி சொரூபமாக உறுதித்தன்மை, அன்பான குழு தேவை. இவர்கள் தரிசு நிலத்தில் கூட பழத்தை விளைவிக்க செய்வார்கள். நன்றி. ஓம் சாந்தி.